bold requests that move you toward Jesus does not offend him, but it honors him. தமிழில் போட்டிருக்குல்ல, கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கப்படுகிற தைரியமான ஜெபங்கள் அவரை காயப்படுத்துவதும் இல்லை, கோவப்படுத்துவதும் இல்லை, ஆனால் அவரை கனப்படுத்துறது. So can we turn our Bibles quickly to Matthew chapter 14 and read from verses 26 to 29. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆமென். இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, Jesus has entered this scene. And disciples எல்லாம் இன்னும் ஒரு பீதியில பயத்திலே இருக்காங்க. அவரை பார்த்து என்ன நினைக்கிறாங்க? They call him a ghost. இது ஏதோ வந்து பேய் போல, வேற ஏதோ ஸ்பிரிட் போல அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருக்க டைம்ல Jesus says, it's me. பட் அப்பயும் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன். அப்போ பீட்டர் எழும்பி என்ன சொல்றாரு? God, if this is you, call me and make me walk on water. ஆண்டவரே, இது நீங்களா இருந்தா எனக்கு தண்ணி மேலே நடக்க வைங்க. If you pay attention to these verses, all the disciples were in the boat. கரெக்டா? எல்லா டிசைபிள்ஸும் படகுல இருக்காங்க. எல்லா டிசைபிள்ஸும் ஏசப்பாவை பார்க்குறாங்க. எல்லா டிசைபிள்ஸும் ஏசப்பா சொன்னதை கேட்குறாங்க. எல்லா டிசைபிள்ஸும் அதே பயத்தோடு இருக்காங்க. ஆனால் யார் மட்டும் எழும்பி பேசுகிறா? பேதுரு மட்டும் எழும்பி நின்று பேசுகிறார். And what does he ask? God, make me walk on water if this is you. You see, what Peter asked here is not a safe request. It's not a safe prayer. பாஸ்டர் சொன்னது போல நம்ம ஈஸியாக கம்ஃபர்டபுளாக பண்ணுற ஜெபத்துக்கு பேதுரு கேட்கல. He is asking for something bold. He is asking for something that is defying logic. He is saying, God, make me walk on water if this is you. நான் யோசித்தேன், ஆண்டவரே, எப்படி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணீங்க? எப்படி நீங்கள் வான்னு சொன்னீங்க? நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும் ஆண்டவர் பேதுருவை பார்த்து? பேதுரு, நீ என்ன கேட்குறன்னு உனக்கே தெரிலப்பா, என்ன பண்ணு, நீ படகுலே இரு, திஸ் இஸ் டூ ரிஸ்கி. பட் யூ நோ வாட் ஜீசஸ் சேஸ்? கம். பிகாஸ் Peter wasn't asking for comfort. He was not asking for control. He was not saying, Jesus, if this is you, remove the storm. நம்ம நிறைய வாட்டி கேட்போம், ஆண்டவரே, நீங்கள் இந்த புயலில் என்னோட இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க? இந்த புயலை எடுத்து போடுங்க. or help me escape from this storm. No. Peter said, God, if this is you, then you are doing something here and I want to be a part of it. I want to participate in what you're doing. அதுதாங்க போல்டான ஜெபம், அதுதான் போல்டான ப்ரேயர். இட்ஸ் நாட் டிமாண்டிங் மிரக்கிள்ஸ் ஃப்ரம் காட். நான் போல்டாக ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் எனக்கு மிரக்கிள் செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றது கிடையாது. இட்ஸ் அலைனிங் our faith with Jesus' direction. It's aligning our prayer with Jesus' direction, because that's what Peter's request did. பேதுருவோட விண்ணப்பம் அவனை ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரை நோக்கி கொண்டு போச்சு. பேதுருவோட விண்ணப்பம் ஆண்டவர் மேலே இன்னும் அதிகமாக சார்ந்திருக்க உதவி செஞ்சுது. It increased his dependency on God. It moved him towards Jesus, and ultimately it moved him towards obedience to Jesus. And that's the kind of bold prayer that honors God. But at the same time, church, the most important thing is, not every bold prayer, not every bold request honors God. Because you see, the world talks about a lot of things, and it talks about something called manifestation, if you know what it is. It says, name it, claim it, நீ எதை கேட்டாலும் நடந்துரும், நீ கன்ஃபெஸ் பண்ணு, நீ claim பண்ணு, அது நடந்துரும். This fantasy kind of faith. No. The word of God talks about the kind of boldness that is Christ-centered. ஆண்டவரை மையப்பொருளாக வச்சிருக்கிற ஒரு விசுவாசம், ஒரு தைரியம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆஸ்கிங் தட் அலைன்ஸ் வித் ஜீசஸ் டிரெக்ஷன். எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமென். அண்ட் ஐ தாட், காட் செட் கம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேதுரு நீ வராதன்னு சொல்லியிருக்கலாம். பட் காட் செட் கம். யூ நோ வை?
Because there's this kind of obedience that increases our dependence on God and it delights him. ஒரு அப்பா அவரோட குழந்தை, அவரோட பிள்ளை அவர் மேலே சார்ந்து இருக்கணும், அவரையே நோக்கி இருக்கணும்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல அந்த அப்பாவுக்கு. அதை போல தான் ஏசுப்பாவும் நம்மளை பார்த்து திஸ் கைண்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் ஹேஸ் டு இன்க்ரீஸ் அவர் டிபெண்டன்சி ஆன் காட், நாட் அவர் ஓன் ரிலையன்ஸ். Church, நம்ம நிறைய தடவை we stopped making bold prayers because we're afraid we will look foolish to the world. When Peter said God, the word of God said Peter wanted to walk on water. Peter said, God, call me to walk on the water. And do you think the disciples would have applauded him? No. The disciples would have found Peter to be foolish. யாருப்பா அவன் இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறான்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த உலகம் நம்மளை முட்டாள் சொல்லிடும். ஒருவேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா, ஒருவேளை நான் விழுந்துட்டேன்னா, அதை நினச்சி we stopped making bold prayers. மற்ற சீஷர்கள் போல கம்ஃபர்டபுளாக சைலண்ட்டாக என்ன பண்ணிடுறோம், போட்லேயே உட்காந்துடுறோம். பட் சர்ச், த ட்ரூத் இஸ் silence has never taken anybody closer to God. I repeat, silence. அமைதியாக நான் படகுலே இருந்திருக்கவங்க எவங்களும் ஆண்டவர் கிட்ட போனதா சரித்திரமே இல்லை. ஸோ டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ சர்ச், மேக் சம் போல்டு ப்ரேயர்ஸ். பட் சில பேர் எப்படி தெரியுமா, போல்டு ப்ரேயர்ஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் அதை ஆக்ஷனில் என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. we make bold prayers, we say God use me, God use me for your glory, இதெல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், we won't step out in faith. But that's the difference between us and Peter. When God said come, Peter stepped out in faith. But for a lot of us, we expect God to say more than come. நமக்கு அவர் கம் சொன்னால் பத்தாது. we keep expecting, ஏசப்பா எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுங்க, எங்களுக்கு ஒரு ரோட் மேப் கொடுங்க, நாங்கள் இப்படி தான் போகணும்னு சொல்லுங்கள். For people who work in the corporate, when you join, initially, they give us something called KPIs. கரெக்டாக நம்ம கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீட்டாக அழகாக கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம். அதே ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள்கிட்ட அப்ளை பண்ணுறோம். காட், யோர் கம் இஸ் நாட் இனஃப் ஃபார் மீன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன உட்காந்துட்ருக்கோம். பட் சர்ச், திஸ் மார்னிங் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. இட்ஸ் டைம் டு ஸ்டெப் அவுட் இன் ஃபெய்த். இட்ஸ் டைம் டு சே, காட், யூ செட் கம் and let me step out. Because until you step out of your boat, you can never walk on water. A lot of people think, நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் தண்ணியில் நடக்கணும், I want to walk on water ன்னு கேட்டால் அப்படி நடந்துருவோம்னு நினைக்கிறோம். No. Unless you heed to what God has told you and take a step of faith, that's when you start walking on water. Because church, கடவுள் சொல்லிட்டாரு, bold requests that take us toward him honors him. But at the same time, bold prayer, faith doesn't just stop with bold, loud voice. It starts with bold action. So turn to your neighbor and say, it's time to step out.